இந்த ஏதர் ஸ்டாக் வந்து 6 அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட்டட் வீடியோ போட சொல்லி ஒரு யூசர் கேட்டுட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் இந்த 100க்கு அப்புறம் வர அந்த பர்சன்டேஜ் காணும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. நானே மறந்துட்டேன், இந்த வண்டி வாங்கினது ப்ராப்ளம் அவங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலன்னு சொல்லிவிட்டு நானே மறந்துட்டேன். ஸோ அவர் கேட்டதுக்காக நான் வந்து திரும்ப இதை வீடியோ எடுக்கிறேன். நான் இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். நான் ரொம்ப நாளாக வண்டி யூஸ் பண்ணலை. என்ன தான் வெர்ஷன் அப்கிரேட் ஆனாலும் இப்போ 6 நான் வாங்கும்போது 5.09, அப்புறம் 5.12, இப்போ 6. இவனுங்க அப்கிரேட் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, சும்மா வந்து கதை விட்டுட்ருக்கானுங்க. அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகல. ஸோ டிஸ்பிளேல எந்த சேஞ்சஸும் இல்லை ஏத்தர் ஸ்டாக் அப்டேட் பண்ணதுக்கப்புறமும். ஃபோர்க்கில் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை. ஆக்சுவலாக இது பாருங்கள், இது வந்து ஆயில் ட்ரேஸ் மார்க். இது ஆயில் வந்து லீக் ஆச்சுன்னா இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆயில் லீக் ஆகுதுன்னு நான் விட்டு அந்த ப்ராப்ளத்தையும் இன்னும் சால்வே பண்ணலை. இது வந்து அழுக்கு, இது வந்து ஆயில். வந்து செக் பண்ண சொல்லி தான் விட்டேன். டிஸ்பிளே ஹேங் ஆகுதுன்னு விடும்போதே ஃபோர்க்கும் ப்ராப்ளம் இருக்குது, பேட்ரி ஹெல்த் செக்கும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி விட்டேன் வண்டியை. பேட்ரி ஹெல்த் செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குன்ட்டு ஓரளவு சொல்கிறாங்களே தவிர அது எத்தனை % ஹெல்த் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லலை. அவங்க அதுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, வாயிலே போய் சொல்லிட்டாங்க ஒரு 96 இருக்குது ஹெல்த்து. ஒரு 4 மாதம் 4.5 மாதம் வண்டி 96% ஹெல்த் இருக்குது அப்படின்னாங்க. அதை நான் கேட்டதுக்கு புது வண்டியும் வந்து 100%லாம் ஹெல்த் இருக்காது, செக் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் சரி ஓகே, அது கம்மியாக தான் இருக்கணும் போது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சரி பேட்ரி செக் பண்ணிட்டாங்கன்னு விட்டுட்டு அடுத்தது டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலை. வண்டி எடுக்கும்போதே பார்த்தோம் அதே தான் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் அவங்களால முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்க, போயிடுச்சு அந்த டிஸ்பிளே எரர். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எப்போல்லாம் இந்த ப்ராப்ளம் மறுபடியும் வருதோ அந்த டைம்லேயே கால் பண்ணுங்கள், த்ரூ ரிமோட்லேயே பார்த்துடலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு நான் வந்துட்டேன், அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இனிமேல் இது லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோர்க்கில் ஆயில் ட்ரேஸ் இருந்துச்சு. ஸோ அது ஆயில் ட்ரேஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபோர்க்கில் ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி ஃபோர்க் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு தான் மாற்றினாங்க, இன்னொரு சைடை வந்து ப்ராப்பராக செக் பண்ணலையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தான் டிஸ்பிளே இஷ்யூன்னு அப்பப்போ கொண்டு போய் விட்டுட்ருக்கோமே வண்டியை. ஸோ விடும்போது நான் என்ன பண்ணேன், இந்த சைடும் வந்து ஆயில் மார்க் லைட்டாக இருக்குது. அந்த ஒன் சைடை வந்து மாற்றினதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து ஆயில் லீக் ஆகுது. நான் கொண்டு போய் விடும்போது சொல்லி தான் விடுறேன், இந்த சைடு வந்து ஆயில் லீக் ஆகுது, நல்லா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது, நல்லா ஹெவியாக இந்த ஃப்ளோர் போர்டில் ஏறி நீங்கள் 2 குதிச்சா தான் உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் இருக்கும், ஆயில் ட்ரேஸ். அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் கையிலெல்லாம் பிடிச்சி மிதிச்சு அமுக்குனீங்கனாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க என்னத்தை செக் பண்ணாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது தொடச்சா போயிடும். இப்போ நான் இதை தொடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செக் பண்ணிட்டோம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி மறுபடியும் நான் இதே மாதிரி காமிக்கணும் அப்படின்னா மறுபடியும் நான் ஒரு 100 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் நான் ஓட்டணும், இல்லைனா நிறையா பம்ப் பண்ணணும்னா நம்ம எங்கேயாவது கொண்டு போய் பள்ளம் மேட்டில் கொண்டு போய் விட்டோன்னா தான் நம்ம இந்த ஆயில் ட்ரேஸை நம்மளால் காமிக்க முடியும். இப்போ இங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ இதையும் நான் மாற்றணும். ஆனால் நான் விட்டு எடுத்தது யூஸே இல்லை. சர்வீஸ்க்கு விடும்போது சொல்லி கொடுத்து அவங்க எதுவுமே அப்போ பண்ணலை. இப்போ நான் மறுபடியும் சர்வீஸ் கொண்டு போய் விட்றேன். அவங்க இதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு தடவை டைம் இருக்கும், நீங்கள் கொண்டு போய் விடுவீங்க. மறுபடியும் இதே ஒரு வேலையாக கொண்டு போய் திரும்ப விட்டுட்ருக்க முடியாது இல்லையா. ஒரு தடவை விடும்போதே டெக்னீஷியன்னா நம்ம ஒரு டவுட் இருக்குன்னா அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி மாற்றி கொடுக்குறது தான் அவங்களோட வேலை. பட் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. இனிமேலாவது இது ஹீரோவோட டைப்பில் இனிமேல் ஹீரோ சர்வீஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ சர்வீஸ் எடுத்துட்டாங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் சர்வீஸ் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி மாட்டி பாருங்கள், எல்லாம் துருப்பிடிச்சிருச்சு. அவங்ககிட்ட விட்டு வண்டி சர்வீஸ்க்கு விட்டு எடுத்து கடைசியில் வண்டி எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி மாட்டி எல்லாம் ரஸ்ட்டாகி தான் இருக்கும், எல்லாம் தேஞ்சு போய் தான் இருக்குது. ப்ராப்ளம் ஆனால் சால்வ் ஆகலை. ஏத்தரில் நீங்கள் இனிமேல் வண்டி வாங்கினீங்கன்னா ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வே ஆகாது. நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் விட்டு வாங்கினீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி அடிஷ்னல் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கழட்டி மாட்டி திருப்பி கையில் கொடுத்துருவாங்க, ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ வாங்குகிற வண்டி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத வண்டியாக இருந்தால் ஓகே. ப்ராப்ளமோடு வாங்கினீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது. ஆக்சுவலாக இது ஒரு யூசர் கேட்டதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்.